ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு நம்ம என்ன படம் ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரசாகர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு படம். தமிழில் வந்து ப்ராப்பராக டப் பண்ணியிருப்பாங்க. நிறைய தேட்டரில் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது சிம்பிளாக என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 வந்து நடக்கிற ஒரு கதை. இந்த கதை எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஹைதராபாத்தில் ஒரு நடக்கிற ஒரு ட்ரூ ஈவெண்ட். இவங்க வந்து ரசாகர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு படை 1938 வந்து ஒரு முஸ்லீம் தலைவரால் உருவாக்கப்பட்ட ஒரு படை. அவங்க வந்து அவங்களோட வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம்ஸை வந்து இது பண்ணுறது தான், பிரிக்கிறது தான். முஸ்லீம்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க வந்து ஃபேவராக இருப்பாங்க. அங்கே இருக்கிற ஹைதராபாத்தில் இருக்கிற இந்துஸ் எல்லாம் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. எல்லா இந்துஸையும் வந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆக சொல்லுவாங்க. முஸ்லீமாக கன்வெர்ட் ஆக சொல்லி இது பண்ணுவாங்க. அதுக்கு நிசாம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஊரில் வந்து மன்னராட்சி பண்ணிட்டு இருப்பார். அவர் தான் வந்து இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் துணையாக நிற்பார். நிறைய வந்து ஆம்பளைங்கள்லாம் வந்து கொலை பண்ணுவாங்க. பொம்பளைங்க குழந்தைங்க பார்ப்பாங்க, கடத்திட்டு கொண்டு போய் ரேப் பண்ணுவாங்க, கொலை பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் தான் ப்ரெஃபரன்ஸ். இந்துஸ் எல்லாரையும் முஸ்லீமாக சொல்லி ரொம்ப அங்கே இருக்கிற கிராமங்கள் எல்லாரையும் போயிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்களை யாராவது எதிர்த்த கொலை பண்ணிடுவாங்க. இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் காமிச்சிட்டே இருப்பாங்க. நல்லா இருக்கும். ஸ்க்ரீன் பிளே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து அந்த காலத்து படம் 1948 படம் இந்த மாதிரி படம்லாம் பிடிக்கின்றவங்களும் இந்த படம் வந்து சஜஸ்டபிள். செகண்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பாபி சிம்மாலாம் வருவார். அவர் வந்து தைரியமாக எடுத்து நிற்பார். அங்கேயே வந்து அந்த ஊரில் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணி எல்லாரும் நிறைய பேர் வந்து கொலைகள்லாம் பண்ணுவாங்க. அவராலையும் கடைசியாக அவர் ஓரளவு தான் எதிர்க்க முடியும். அப்படிதான் கதை போயிட்டே இருக்கு. ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு 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 சீனும் அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. மைனஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலன்ஸ் ரொம்ப காமிச்சிருப்பாங்க. ஏ சர்டிஃபிகேட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. கிட்ஸ்லாம் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்க்கவே முடியாது. பட் நம்ம வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் இது வந்து பார்க்கலாம். சஜஸ்டபிள் தான். 1948 உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கா, ஹைதராபாத்ல இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த படம் வந்து பாருங்க. எந்த அளவுக்கு வந்து ஒரு குடும்பப்படுத்திருக்காங்க, இந்துஸ் எல்லாம் எப்படி குடும்பப்படுத்திருக்காங்க, எப்படி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து தத்ரூபம் வந்து டேரக்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா யார்த்தா சத்யநாராயணன். இவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ரொம்ப தத்ரூபமாக இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாரு. கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் இது எல்லாமே வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க ஆர்மியை வந்து ஹைதராபாத்குள்ளே இருப்பாங்க. அந்த ஆர்மியை வரவிடாமல் தடுப்பாங்க. ரசாகர்ஸ் வந்து தடுப்பாங்க. கடைசியில் அந்த ஆர்மி உள்ளே வந்து தான் அந்த ஹைதராபாத்தை வந்து டேக் ஓவர் பண்ணாங்களா. இதுதான் வந்து கதை போயிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப வைலன்ஸ் ரொம்ப அதிகமாக காமிச்சிட்டாங்க. ப்ளஸ் படம் மற்றபடி இது வந்து ஒரு பார்க்க வேண்டிய படம் தான். கிட்ஸ்லாம் பார்க்க முடியாது. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லாவே உங்களுக்கு விறுவிறுப்பாகவே போகும் படம். இந்த படத்தோட ஓவரால் ரேட்டிங் அப்படின்னு நம்ம சேனல் என்ன பார்த்தீங்கன்னா 3/5. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.